சமூகத்துக்காண்டி பேசுறாளுங்க. ஒரு மணிமண்டபம் கட்டி கொடுக்க துப்பு இருக்கா? மருதுவாண்டியர் பிறந்த ஊர்ல பெரிய கேவலம், பெரிய கேவலம். நீ ஓட்டு கேட்டா வந்துடாது, நெருக்கடிய பக்கம் மறையிற பக்கம்லாம் வந்துடாது. எத்தனை வருஷமா கேட்டுட்டு இருக்காங்க. ஒரு மணிமண்டபம் கொடுக்க துப்பு இல்லைன்னா என்ன மயத்துக்கு நீ வந்து நீ மரவரணி ஓட்டு கேட்கிற? நீ என்ன நீ மரவரணி எதுக்கு நீ ஓட்டு கேட்கிற? எதுக்கு உனக்கு இந்த மனப்பான்மை? நாங்களே பெரிய இந்த ராஜராஜேந்திர சோலை மாதிரி இதுல நீ ரெண்டு பேரும் சொல்லிக்கிறாங்க. நான் சின்ன மருந்து, நான் பெரிய மருந்து. யாரு இவர்? தங்கந்தரசு வந்து சின்ன மருந்தான், கேகேஎஸ் சார் பெரிய மருந்தான். ரெண்டு பேரும் ஓட விட்டு அமைச்சர் முக்க தாண்டி இழப்பு வந்துடும். நீங்க எதுக்கு சின்ன மருந்து பெரிய மருந்து கொடுப்பீங்க? கீழே வந்து எந்திரிக்க முடியுமா கையை உண்டாம? யாரை ஒப்பிடுறாங்க? தொகுதியில் இருக்க இளைஞர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கல. 8000 10,000 சீரழிதான். ஆனா இந்த ஆளு ஒரு மகளை வச்சுக்கிட்டு சென்னையில படம் எடுத்துக்கிட்டு இருக்காரு. சினிமா படம். எங்க இருந்து வந்து காசு? எங்க இருந்து வந்து காசு? உங்க அப்பா தங்கப்பாண்டி கட்டி கொடுத்துட்டு போனாரா? உங்க அப்பா தங்கப்பாண்டி வந்து கட்டுக்கட்டா கொடுத்துட்டு போனாரா? மருதுவாண்டியருக்கு ஒரு நினைவு மண்டபம் கட்டுறதுக்கு ஒரு 2 சென்ட் இடம் போதும் இல்லையா? 2 சென்ட் இடம் போதும்ல. உங்க அப்பா தங்கப்பாண்டியை மட்டும் மல்லாங்கலத்துல பணிக்கு தரையில ஓட்டு வச்சுக்க 2 கோடிக்கு எப்படி கட்ட முடிஞ்சு? தங்கப்பாண்டி மட்டும் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு. எப்படி தூங்குறாரு? பளிங்கு கல்லையில செத்து 20 வருஷம் ஆகி இன்னும் தூங்கிட்டு இருக்கிறாரு. அங்க மட்டும் உன்னால கட்ட முடியல. ஏன் இந்த மக்கள் இன்னும் நீ ஏமாத்திட்டு இருக்கிற? இன்னொரு விஷயம் சொல்லவா? அவங்க அப்பா தங்கப்பாண்டிக்கு நினைவு மண்டபம் கட்டினார்ல, அது ஒரு பூ மெட்டல் கம்பெனிக்காரனோட காசு, அவரோட காசு இல்ல. தன்னோட அப்பாவுக்கே தன்னோட காசை செலவழிக்க மனசு இல்லாத ஒரு மனநோயாளி எப்படி இந்த தொகுதி மக்களுக்கு நல்லது அப்படின்னு நினைக்கிறேன்.